இருக்குமோ அப்படி இருக்கணும், அந்த மாதிரியே ஆடணும். ஆக்சுவலாக என்னோட கோரியோகிராஃபர் கூட என்ன அந்த மாதிரி ஆட வச்சுருக்காங்க. ஐ தேங்க்ஸ் டு சேகர் அண்ட் பியூஷ் அண்ட் சாசியா. அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை விட என்னை இப்படி பார்க்கணுன்றது நம்ம டைரக்டர் மனோஜ் சாரோட ஆசை. ஸோ அவரோட ஆசையை நான் நிறைவேற்றணுங்கிறது தான் என்னோட ஆசையாக இருக்குது. அதே மாதிரி உங்கள் எல்லோரும் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த பழைய பிரபுதேவா அந்த பழைய பார்க்கணுன்றது ஆசை. சார் எனக்கு ஏனே தெரியல, இங்கே தான் பேசும்போது எங்கள் கண்ணு லைட்டாக தண்ணியாக வருது. ஒரு மாதிரி பயங்கர நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களோட ஃபேவரட் மெமரினா நீங்கள் ஒரு என்ன விஷயமா சொல்லுவீங்க? ஃபேவரட் மெமரி அஃப்கோர்ஸ் ரஹ்மான் சார் கூட ஆக்ட் பண்ணது தான். சொல்லுங்க, டெல் அஸ் அபௌட் இட். சார் வந்துட்டு சொன்னால் டப்புன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரஹ்மான் சார் இது பண்ண போகிறாரு சொன்னார் மனோஜ் சார். நான் சொன்னேன், சார் நிஜமா சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம் சார் பண்ணுவாருன்னு. அது இல்லாமல் நானும் ஒரு ரஹ்மான் சார் ஒரு ஃப்ரெண்ட்லி கிடையாது. 2 பேரும் ஒரு சின்ன சண்டை போட்டுப்போம். ஓகே. அது இன்னும் நான் அவரோட ஆக்டிங் பார்த்து அவர் கேஷுவலாக பண்ணுறாரு, அவர் க்யூட்டாக பண்ணுறாரு, எது பண்ணாலும் நல்லா இருக்குது. தட் மூமெண்ட் வாஸ்